நள்ளிரவில் வச்ச கோரிக்கையை அது தெய்வமாக பார்த்து எங்களுக்கு வந்து இந்த டிவிக்கு அரசு வந்ததுக்கப்புறம் மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் டி கே பிரபு அவர்கள் ஒரே நாளில் உத்தரவு போட்டு நாங்கள் போய் ஒரு நாள் தான் போய் சென்னையில் போய் பார்த்தோம். ஒரே மறுநாளே உத்தரவு போட்டு எங்களுக்கு வந்து இங்கே இருக்க குவாரியை பூராமே சட்டவிரோதமாக நடக்கிறதுனால எல்லாத்தையுமே அவங்க தற்காலிகமாக முடியிருக்காங்க. எங்கள் தெய்வம் வந்து இந்த குவாரியை மூடி கொடுத்ததுனால எல்லா மக்களும் இந்த தெய்வத்துக்கு நன்றி கடனாக வந்து இன்னைக்கு 50 கடை வெட்டி 5000 மக்களும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து நல்லபடியாக இந்த குவாரி மூணுக்கு அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். கல்லணை ஊரை சார்ந்த பொதுமக்களோட சேர்ந்து நெடுங்குளம் டாக்டர் சரவணன் நான் வந்து இன்னைக்கு இங்கே வந்து கடந்த ஒரு 5-10 வருஷமாக தொடர் போராட்டம், இந்த குவாரிகளை மூடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று அந்த போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம், தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் தலைமையில் ஆட்சி அமைத்து இந்த துறையின் அமைச்சராக மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்களும் இந்த மதுரைக்கும் தேனிக்குமான பொறுப்பு அமைச்சராக அன்பு சகோதரர் அன்பு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் பொறுப்பேற்று மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸை தொடங்கி இருக்கிறார் முதலமைச்சர். அதில் ஒரு கட்டமாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் இப்போ தற்காலிகமாக மூடப்பட்டு இருக்கின்றன. தொடர்ந்து இருக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இது நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. இது நிச்சயமாக அது வந்து செவிமடுத்து முதலமைச்சர் செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை, அச்சங்குளம், லட்சுமிபுரம், புதிய நெடுங்குளம் இந்த கிராமத்துக்கு உள்பட்ட சட்டவிரோதமாக நடந்த கல்குவாரிகளை கழிஞ்ச 11 மாதமாக நாங்கள் போராடி தவிச்சிட்டோம். அது நாங்கள் போகாத இடம்ல இந்த வலைதளத்தில் இருக்க இந்த இதில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு பூரா தெரியும். இப்போ வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த கழிஞ்ச கவர்மெண்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் அது அப்படி இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வந்து இறைவன்கிட்ட போய் வச்சோம். எங்களை ஊரை காத்த முனியாண்டி, எல்லை காக்கிற முனியாண்டி இதுகிட்ட போய் கோரிக்கையை சாமிகிட்ட வச்சதுக்கப்புறம் எங்கள் ஊரே சேர்ந்து நாங்கள் வந்து நள்ளிரவில் வச்ச கோரிக்கையை அது தெய்வமாக பார்த்து எங்களுக்கு வந்து இந்த டிவிக்கு அரசு வந்ததுக்கப்புறம் மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் டி கே பிரபு அவர்கள் ஒரே நாளில் உத்தரவு போட்டு நாங்கள் போய் ஒரு நாள் தான் போய் சென்னையில் போய் பார்த்தோம். ஒரே மறுநாளே உத்தரவு போட்டு எங்களுக்கு வந்து இங்கே இருக்க குவாரியை பூராமே சட்டவிரோதமாக நடக்கிறதுனால எல்லாத்தையுமே அவங்க தற்காலிகமாக மூடியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் அமைச்சருக்கு வைக்கிற கோரிக்கையை நிரந்தரமாக மூடணும். இதை வந்து ஆய்வு பண்ணுங்க. பல ஆயிரம் கோடி இங்கே மோசடி நடந்திருக்கு. தயவு செஞ்சு இதை வந்து இந்த ஊரில் எங்கள் ஊருக்கு வாங்க, ஆய்வு பண்ணுங்க. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை, புதூர், நெடுங்குளம், அச்சங்குளம் கிராமம் சார்பாக இன்று ஸ்ரீ முனியாண்டி சாமி திருக்கோவிலுக்கு இந்த கிராமங்கள் சார்பாக அரசு இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு விஜயோட முதலமைச்சருடைய தலைமையில் அமைஞ்சிருக்கிற அரசு இந்த பகுதியில் நிறைய குவாரிகள் இருந்து இந்த மக்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டதுனால இப்போ வந்த ஆட்சி, புதிய ஆட்சி இந்த குவாரியை இந்த பகுதியில் நிப்பாட்டியிருக்காங்க. அதனால் அந்த பகுதி மக்களே எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிடாய்க்கு மேலே கிடா வெட்டி கோயிலில் வந்து அன்னதானம் போடுற நேர்த்திக்கடை வேண்டிக்கிட்டோம். 5000 மக்கள் இந்த இடத்துல கலந்து கொண்டு சிறப்பான முறையில் எங்கள் தெய்வம் வந்து இந்த குவாரியை மூடி கொடுத்ததுனால எல்லா மக்களும் இந்த தெய்வத்துக்கு நன்றி கடனாக வந்து இன்னைக்கு 50 கடை வெட்டி 5000 மக்களும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து நல்லபடியாக இந்த குவாரி மூணுக்கு அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். இந்த மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.